ஹாய் ஏலே டோன்ட் வரி பி ஹாப்பி. எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாது, ஏன் எக்ஸாமே நடக்காது, கோர்ட் ரெக்யூர்மெண்ட்ல தான். அதாவது இதுக்காக கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிட்டாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்ப இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுட 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 அப்படியே பிக் பிரேக்கிங் சொல்லி வீடியோ போடக்கூடிய ஆள் நம்ம கிடையாது. சோ அதனால டோன்ட் வரி பி ஹாப்பியா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே. என்ன ரெக்யூர்மெண்ட்னா 392 வேகன்சி, ஹைகோர்ட் வேகன்சி. மினிமம் குவாலிபிகேஷன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் லெவல்ல, மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ரெக்யூர்மெண்ட் தான். எப்ப எக்ஸாம் வரும், ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு தருணத்துல சில தினங்களுக்கு முன்னால அதற்கு எதிராக வழக்கு ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்து விட்டார்கள். அது இன்னும் ஹியரிங்க்கு வரல. ஹியரிங்னா இந்த தமிழ்ல வாயிதான்னு சொல்லுவீங்களா, அந்த வாயிதாக்கெல்லாம் இன்னும் நடக்கல. வாயிதா அப்படின்றது இன்னும் வரல. இப்பதான் கேஸ் ரெஜிஸ்டரே பண்ணிருக்காங்க, ஃபைல் பண்ணிருக்காங்க. இனிமேதான் ஹியரிங்க்கு வரும். அதாவது வாயிதான்னு சொல்லுவாங்களா, அந்த வாயிதாவுக்கு வரும். அப்படி வரும்போதுமே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா இதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்ல. இதை எப்படி ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன், நல்லா கவனிங்க. 2022ல எக்ஸாமினர், பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங் தான். சோ அந்த போஸ்டிங்கான ரெக்யூர்மெண்ட் போட்டப்பே பாத்தீங்கன்னா கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணாங்க. வேற யாருமே இல்ல, இதே ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஓஏ சொல்லுவாங்களா, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர்கள். அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும் பாத்தீங்களா, அசோசியேஷன். அந்த சங்கம் சார்பாக கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணாங்க. ஓஏ வாகிய எங்களுக்கு நீங்க வந்து ப்ரொமோஷனா எக்ஸாமினர் பெயிலிஃப் எல்லாம் போடாம, குறிப்பா எக்ஸாமினர் அந்த போஸ்டிங் எல்லாம் போடாம இத வந்து எக்ஸாம் வச்சு ஆள் எடுக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்பயுமே இந்த மாதிரி முதலா வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைலா இருக்கு அப்படின்னு சொன்னது நாம தான், இப்பயும் சொல்றது நாம தான். ஓகேங்களா, இது பெருமைக்காக சொல்லல, பயப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு, இந்த கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்துச்சு தனியா அது பாட்டுக்கு. அந்த கேஸ் அப்போதைக்கு 2022ல ஃபைல் பண்ண அசோசியேஷன் மெம்பர்ஸ், குறிப்பா அஃபெக்ட் ஆன ஓஎஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாம் நம்முடைய வீடியோ கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து கண்டிப்பா நாங்க தான் கேஸ்ல வின் பண்ணுவோம், எக்ஸாமினர் பெயிலிஃப் எக்ஸாம் நடக்காது பாருங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் அவங்களால வரக்கூடிய ஹியரிங்ஸ்ல வந்து ஸ்டே வாங்க முடியல. ஸ்டே வாங்க அதனால பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கேஸில் வந்து எக்ஸாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கணும். அப்படி ஸ்டே வாங்க முடியாதனால ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணலை. கடைசியில் அவங்களுக்கான இன்டர்வியூலாம் நடந்து சிவிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஜாபுக்கே போயிட்டாங்க. அவங்க ஜாபுக்கு போய் இப்போ 2 வருஷமே ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அவங்க போட்ட கேஸ் அப்படியே போச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வழக்கில் நீதிபதி அவர்கள் ஸ்டே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து தடுத்து நிப்பாட்டி வைக்க முடியும். ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான், அதாவது இந்த எக்ஸாம் நடத்த வேண்டாம், இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க, ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்தா மட்டும்தான் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை அப்படியே ஹோல்டு பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஹோல்டோ அல்லது ஸ்டாப்போ பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸ்டே கிடைக்காத வரை இந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து யாருனாலையும் எந்த கொம்பனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அது பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும் ப்ராசஸ் அப்படின்றது. 2022ல இந்த மாதிரி தான் நடந்தது. அப்ப கூட கேஸ் வந்து ஃபைல் ஆன உடனே ஹியரிங்லாம் வரும் பாத்தீங்களா, ஹியரிங்லாம் வந்ததுக்கு அப்புறமா எம்எஸ்சி அபிஷியல் வெப்சைட்லயே போட்டாங்க, இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, எக்ஸாமினர் பெயிலிஃப் ஆபரேட்டர், இந்த மாதிரி ஜெராக்ஸ் ஆபரேட்டர், லிஃப்ட் ஆபரேட்டர் இருக்கலாம், அந்த மாதிரி போஸ்டிங்க்கு எதிராக கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு அப்படின்ற வந்து வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணவும் பயந்துட்டாங்க. சோ அப்பயும் இந்த மாதிரி தான் ஹோப் கொடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தோம். சோ அதே தான் இப்பயும் பண்றோம். பிகாஸ் டோன்ட் வரி பி ஹாப்பி. இந்த கேஸையும் ஃபர்தரா வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குது, என்ன மூவ்மெண்ட்ல போகுது அப்படின்றத நானுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா, அதனால பி ஹாப்பியா இருங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்ஸ் வரக்கூடிய ஹியரிங்ஸ், அப்கமிங் ஹியரிங்ஸ்ல உடனே ஸ்டே கொடுத்துட மாட்டாங்க. அப்கமிங் ஹியரிங்ஸ் நிறைய போகும். அந்த ஹியரிங்ஸ்ல வந்து இன்கேஸ் ஸ்டே அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தா மட்டும்தான் இது தடைப்படும் மொழியா, அதுவரை எந்த ஒரு ஒரிஸ் ஆக தேவையில்லை. சரி, எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, 12th குவாலிபிகேஷன் தான் ஹையர் குவாலிபிகேஷனா, மேக்சிமம் குவாலிபிகேஷன் தான் வச்சிருக்கீங்க. ஏன் கீழமை நீதிமன்ற எக்ஸாம் நடந்துச்சு, அதெல்லாம் யூஜி படிச்சவங்க, பிஜி படிச்சவங்க அப்ளை பண்ணாங்க. அட்லீஸ்ட் எழுத படிக்க தெரிந்தால் போதும், படிக்க கூட தேவையில்லை. அந்த போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. அப்பெல்லாம் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணோம். சரி, ஓகே, இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா,
இதே ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இதே வேகன்சிக்கு போன டைம்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் யூஜி படிச்சவங்க பிஜி படிச்சவங்க அப்ளை எல்லாம் பண்ணோம். பட் இந்த டைம் மட்டும் எதுக்காக ரூல்ஸ் மீறி அதிகபட்சம் 12th குவாலிபிகேஷன் வச்சிருக்கீங்க, அப்படி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். இதை கேள்விப்பட்டு யாரும் எந்த ஒரு பேனிக்குமே ஆக வேண்டாம். நான் தான் இந்த வீடியோல தெளிவா சொல்லிட்டேன்ல, அதனால எந்த ஒரு ஒரிஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஆகஸ்ட் மந்த்ல இந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து வரும் சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நல்லபடியா போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஜூலைக்கு அப்புறமா ரிவிஷன் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக ஸ்டடீஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிலாம் பேனிக் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு போச்சா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்காக இந்த வீடியோ வந்து தெளிவா உங்களுக்கு வந்து ஹாப்பி ஆயிருங்க, எதுவும் ஒரிஸ் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்றதுதான் தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. தேங்க்யூ.